ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, துளராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு சில விஷயங்களானது பார்த்தீங்கன்னா மாறுபட போகுது. அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானதாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க இந்த கிரக அமைப்பானது பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுத்துருக்கு, இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த துளராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு, அதனுடைய அடிப்படையில் இவர்கள் என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்க போகின்றார். சந்திரன் தன்னுடைய கடகராசியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே இந்த ஒரு மாதத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைவு செய்வார். கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். அதேபோல் மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமடைந்துள்ளது. கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு துளராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். துளராசிக்காரர்களே, உங்களுக்கு இரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயத்தில் எதிர்மறையான எண்ணங்களை பார்த்தீங்கன்னா தவிர்ப்பது நல்லது. எது நடந்தாலும் பாசிட்டிவான அமைப்புக்குள் செல்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளானது ஏற்படும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டுங்க. மற்றவர்களினுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அதே போல மற்றவர்களினுடைய குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்களானது ஏற்படுங்க. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாகவே பார்த்தீங்கன்னா மாறும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அபிராமி அந்தந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை கேட்பது, படிப்பது ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏறுமுகத்தை நீங்கள் காணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தேவையில்லாதவற்றை யோசித்து குடும்பத்தினருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு சிக்கிக்கொள்ளாதீர்கள். அதேபோல் அதனால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருப்பதனால உங்களுடைய வார்த்தையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. இல்லையெனில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆரோக்கியத்தில் பல், மூக்கு, தொண்டை, காது தொடர்பான சிறு பிரச்சனைகளும் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. மற்றபடி தடைபட்டு வந்த காரியங்களில் இருந்து விடைபெறக்கூடிய யோகங்களானது உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல ஒரு விஷயங்களானது நடக்கும். உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. நெகட்டிவ் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா புறத்தள்ளுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும். துர்க்கை வழிபாடு செய்வது, துர்க்கை மந்திரம், துர்க்கை கவசம் கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான ஒரு மாதமாக இருக்க போகின்றது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதியும் சப்தமாதிபதியுமான தைரிய வீரிய பாரகிரகமான காரகன் செவ்வாய் கேந்திரஸ்தானமான 4இல் உச்சமாக சஞ்சரிப்பதனால உங்களிடம் இருந்த சோம்பல், நலிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குவீர்கள். அறகுறையாக பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்த வேலைகளை இப்பொழுது முடித்து லாபத்தை நீங்கள் காணலாம். பயந்து செயல்பட்ட நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி மாறக்கூடும். உங்களை குறை கூறியவர்களும் பாராட்டக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. வியாபாரம், தொழில் முன்னேற்றங்களானது ஏற்படும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவுடன் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குருவினால குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது ஏற்படுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கிடைக்குங்க.
அதே போல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயங்களானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மாணவர்களுக்குமே படிப்பில் அக்கறையானது ஏற்படும். கொஞ்சம் இழுபறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். செய்து வரக்கூடிய தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விரிவு செய்யக்கூடிய நிலைகளானது சிலருக்கு ஏற்படலாம். சொந்த இடம் இல்லை, வீடு இல்லை என்ற ஒரு மனக்குறை இப்பொழுது விலகப் போகிறது. சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். வங்கியில் கேட்டிருந்த பணமானது கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைய விஷயங்களானது மாறுபடக்கூடுங்க. இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அதை நீங்கள் செயல்படுத்துவதில் வல்லவராக வந்து இருப்பீர்கள். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனியுடன் ராகு கூட்டணி அமைத்திருப்பதனால் குடும்பத்தில் ஏதேனும் நெருக்கடி பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்வுக்கான ஒரு அடிப்படை தேவைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது பூர்த்தியாகக்கூடிய நேரங்கள். எதிர்பார்த்த வருமானங்களானது வரும். வரவிற்கேற்ப செலவுகளானது செய்ய பழகி கொள்வீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு பிரச்சனைகளானது உண்டாகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக மாறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய பழி சுமத்துவர்கள் என்றாலுமே மேலதிகாரியினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் கிடைக்க செய்யுங்க. அதேபோல் உங்களுடைய பாக்கிய அதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால புத்திசாலித்தனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை புரிவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது சீராகும். பணப்புழக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும். கலைஞர்களினுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது உண்டாகும். வங்கியில் கேட்ட பணமானது இப்பொழுது கிடைக்குங்க. புதிய வாகனம் ஆடை ஆபரணங்களானது சேருங்க. சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனும் செவ்வாயும் உச்சமாக சஞ்சரிப்பதனால வேலை வலுவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. ஓய்வு உறக்கம் குறைவதனால உடல்நிலையில் சங்கடங்களானது வந்து போகும். தாயாரினுடைய உடல்நிலையில் அக்கறையானது தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயங்களானது வருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். வயதானவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் உலக நாணத்தையும் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். நாணக்காரகன் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாகிஸ்தானத்தில் வக்ரமாகி இருப்பதனால் உங்களுக்கு பண வரவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தடைகளானது உண்டாகுங்க. அவசரமாக சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடலாம். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விலகுங்க. விரைய செலவுகளானது உங்களுக்கு குறையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவினால எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. தேவைக்கேற்ற பணமானது வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா விஐபிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக சந்திப்பதனால் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேரக்கூடிய நேரங்கள் இது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர். புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். குடும்பத்தில் நெருக்கடியானது விலகும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. ஆனால் உழைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அவசர வேலைகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். அதனால் உடல்நிலையில் பாதிப்புகளானது வந்து போகும். நேரத்திற்கு தூங்குவது சாப்பிடுவது என சரியாக இருந்தால் உடல்நிலையில் சீராகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். புதியவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவைக்கேற்ற வருமானங்கள் வருவதனால பண நெருக்கடியானது இருக்காதுங்க. மாணவர்களுடைய படிப்பில் அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது. துளராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே ஆஞ்சநேயரை வழிபட வாழ்வுகள் வளம் பெறும். நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் ஒரு சில பிரச்சனைகள் உருவாக இருக்குது அப்படின்னா இந்த ஆஞ்சநேயரை மனதார நீங்கள் நினைத்து வடமாலை இந்த வெற்றிலை மாலை இந்த மாதிரி சூடி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் வறுமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒழியக்கூடும். இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.